the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயமாய் எங்களை வாழ பண்ணுகிற கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து, இரக்கம் வைத்து, தயவு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், இரக்கங்களின் தேவன் நீராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தர், ஹalleluya. நீர் மகிமையுள்ள தேவன், ஹalleluya. நீர் இரக்கமுள்ள தேவன், ஹalleluya. நீர் உன்னதமான தேவன், ஹalleluya. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மகிமையான தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ராஜாவே, உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ளவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். மகிமையான தேவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன். பரிசுத்தமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் மீட்பரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் மகிமையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் கேடகமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் கண்மலையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை எல்லா விதத்திலும் நிரப்புகிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகிமையும் மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை உயிர்ப்பிக்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், பரிசுத்தர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாய் இருப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.
கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை நடத்துகிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பெரியவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஐஸ்வர்ய சம்பனரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தர், 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் மீது அன்பு வைத்து நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை ஒவ்வொரு நாளும் கைவிடாதிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீதிபரராகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். இப்போதும் எங்கள் தேவனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ரட்சிக்கிறவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணங்கி வாழ்த்தி அன்போடு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறபடி ஆண்டவராகிய தேவன் கிருபையாக இரக்கமுள்ள தேவன். எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதே விதமாக அவன் புறப்பட்டு போகிறான். அந்த சம்பவத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் தண்ணீர் என்கிற தலைப்பில் நாம் திங்கள் முதல் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் தண்ணீர் என்கிற அந்த வார்த்தையானது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் நாள் சொன்னேன், ஒரு சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் சீசனை ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அந்த பலனை அவர் திரும்ப கொடாமற் போகார் என்று பார்த்தோம். நேற்று தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். ஆபிரகாம் தன்னை தேடி வந்த புருஷர்களுக்கு கொஞ்சம் அப்பம் தண்ணீரும் கொண்டு வருகிறேன், நீங்கள் புசித்து இளைப்பாரி போகலாம் என்று அவர்களுக்கு விருந்து செய்து, அவன் மனைவி மலடியாயிருக்கிற மனைவிக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். 18ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். 21ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவளை கடாட்சித்து, சாராளை கடாட்சித்து ஈசாக்கை கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவன் தண்ணீர் கேட்கிறான். மாறாக அந்த பெண் அவனுக்கு
பாலை கொடுத்து அவனை தூங்க வைக்கிறார். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். இது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகூத் மரணம் அடைந்த பின் 3ஆம் அதிகாரத்திலே இடது கை பழக்கமுள்ளவனாகி ஏகூத்தை கொண்டு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்தில் குடியிருந்தான். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தன. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். எங்கே கர்த்தர் அவர்களை ஆத்சோரிலே ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லல, விற்று போட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த விற்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார். கிராமங்கள்ல நீங்கள் பார்த்தீர்களானால், வேலைக்காக ஒருவனை ஒரு எஜமான் பணம் கொடுத்து வாங்குவான். அவன், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள் எல்லாரும் அவங்ககிட்ட வேலை செய்யணும். இதுக்கு பேர் கொத்தடிமைகள் என்று பெயர். கொத்தா ஒட்டுமொத்த குடும்பம். அல்லது சில சூளை தொழில் நடக்கிற இடங்கள்ல கிராமத்தையும் அவன் தத்தெடுத்திருப்பான். தத்தில வாங்கிட்டு இருப்பான் விலைக்கு. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போறேன்னா என்ன மொத்தமா காசு கொடுத்து வாங்குவான். 50,000மோ 1,00,000மோ கொடுத்து வாங்குவான். அதே போலதான் பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அந்த முதலாளி காசு கொடுத்து வாங்கி அவர்களை தன்னிடத்துல கொத்தடிமையா வச்சிருப்பான். இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா கலெக்டர் மூலமா அவங்கள அதுல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவாங்க. அது இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல மறைமுகமா நடக்கிறது. அப்படிதான் நம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் அவர்களை கொத்தடிமைகளாக புறஜாதிகளுக்கு விற்று போடுகிறார். அப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள். அந்த நாட்களிலே தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு எப்படியாகிலும் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அந்த தருணத்திலே பிரியமானவர்களே, இந்த யாபீன் என்று சொல்லப்படுகிற ராஜாவினுடைய
சேனாதிபதி, அவனுக்கு பேர் சிசேரா. அவங்கிட்ட 900 இருப்பு ரதங்கள், 900 அயன் வெப்பன்ஸ், 900 அயன் மிஷினரிஸ் அவங்கிட்ட இருக்கு. இப்ப நம்ம ரதங்கள்னா காரு, பஸ், இதுதான் நமக்கு ரதங்கள். அப்போ யுத்தத்திற்கு ரதங்களை பயன்படுத்தினார்கள். மரத்தால் செய்யப்பட்ட ரதங்கள். ஆனால் இவங்கிட்ட இருந்தது 900 இருப்பு ரதங்கள். அந்த 900 இருப்பு ரதங்களை வைத்துக் கொண்டிருந்த இந்த சிசேரா ஜனங்களை 20 வருஷம் ஒடுக்குகிறான். அந்த 20 வருஷம் அந்த ஒடுக்கப்பட்ட நேரத்திலே ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். 7வது வசனம், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவை அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவளை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று இந்த தெபோராள் அவனை பார்த்து சொல்லுகிறார். நீங்க புரியணும்னா வேதத்தில 4வது வசனத்தில, அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவள் எப்பிராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அந்த நேரத்தில் அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக். இவன் நப்தலி கோத்திரத்தில் பிறந்தவன் பாராக். இந்த பாராக் என்றவனை தெபோராள் அழைத்து, இப்படி ஜனங்களை ஒடுக்குகிறானே, கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று இந்த தெபோராள் கேட்கிறார். நப்தலோன் புத்திரரிலும் செபுலோன் புத்திரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போவாயாக என்று இந்த தெபோராள் சொல்லுகிறார். அப்பொழுது பாராக் சொல்லுகிறான், நீ வந்தால் நான் போவேன் என்று. நான் வருகிறேன் என்று தெபோராள் சொல்லுகிறார். அப்படியே போகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாராக் தெபோராளை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அவன் நல்லா கவனிக்கணும். சில நேரங்கள்ல சில காரியங்களுக்கு நம்ம உதவிகளை எதிர்பார்க்கிறோம். அவங்க வந்தாதான் போவோம். எனக்கு நிறைய பேர் தெரியும். ராத்திரியில கிராமத்துல எந்த விதமான டாய்லெட் வசதிகள் இருக்காது. கணவனுக்கு ராத்திரியில யூரின் வந்துடும். அவன் மனைவியை எழுப்பிதான் கூட்டிகிட்டு போவான். பயம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். நிறைய பேர் இப்ப கூட சில காரியங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது மனைவியை கூட கூட்டிகிட்டு போவான். ஒரு பயம். ஆனா இந்த பாராக்குக்கு அந்த பயம் இருந்தது. அவன் நம்பிக்கை என்ன? தீர்க்கதரிசி ஆகிய தெபோராள் என் கூட இருந்தா அவ தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்பா, நான் ஜெயம் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதே போலதான் யுத்தத்திற்கு போகிறார்கள். சிரேசாவும் வருகிறான்.
900 இருப்பு ரதங்களோட வருகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் 9வது வசனத்துல, அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உதவி எனக்கு வேணும் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைங்கள் நின்னீங்கன்னா, நீ போகிற பிரயாணத்தில வரப்போகிற வெற்றி உனக்கு லபிக்காது. யாருக்கு லபிக்கும்? நீ உதவிக்கு கூப்பிட்டிய அவங்களுக்கு அது போய் சேரும். இங்க கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தெபோராலும் அவனோட கூட போனாள். கேனானியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டான். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாபாவின் புத்திரராகிய கேனியரை விட்டு பிரிந்து, அதற்கு ஸ்தோத்திரம், கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயும் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்டது. சிசேரா என்பவன் 900 இருப்பு ரதங்களை கொண்டு போய் இந்த பாராக்கோட யுத்தம் பண்ணுகிறான். அப்பொழுது தெபோராள் சொல்லுகிறாள், பாராக்கே, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நீ எழுந்து போ அல்லது எழுந்து வா, ஆண்டவர் கூப்பிடுவார். நீ இருக்கிற இடத்தை விட்டு போ. ஆபிரகாமுக்கு சொன்னார், மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும் போதே எனக்காக வான்னு கூப்பிட்டார். இதுக்கு இடையில அவங்களுக்கு தடையா இருந்தது தேராகு. இந்த தேராகு மெசொப்பொத்தேமியாவிலிருந்து கானானுக்கு போக பிரயாணப்பட்டு ஆரான் என்கிற இடத்துல வந்து தங்கி விடுகிறான். அந்த ஆரான்ல தான் அந்த குடும்பங்கள் அப்படியே தங்கி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஆபிரகாமை கானானுக்கு கொண்டு போய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அந்த தேசங்களை அவனுக்கு கொடுக்கும்படி தீர்மானிக்கிறார். போகல. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தேராகுடைய வியாபாரம் நல்லா இருக்குது, சோறு கண்ட இடம் சொர்க்கம் உட்காந்துட்டாங்க, நம்ம சித்தத்தை செய்யலையேன்னு சொல்லி தேராகியே எடுத்துட்டார். சில நேரங்கள்ல கர்த்தருக்கு மாறாக நம்ம வாழும்போது நாம் அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது, அப்படி நாம் வாழ்வதற்கு யார் காரணமா இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் போட்டு தள்ளுவார். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி வாழதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கைய காலம் அசைக்க கூடாது. நீங்க படிச்சிருப்பீங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளில உன் இஷ்டத்துக்கு நீ செய்யாதேன்னு
ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்றார். அதை நான் மொத்தம் எடுத்து கொடுத்தாதான் நீங்க படிப்பீங்க. 58ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, காலு கூட அவருடைய சித்தம் இல்லாம அசையக்கூடாது, நடக்கக்கூடாது. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் நீ நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், வசனம் அழகா சொல்லுது, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. ஓய்வு நாள்னா, ஆராதனைன்னா உன் சொந்த பேச்சு கூட என்ன பண்ணக்கூடாதா, பேசக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சொந்த பந்தத்தை அந்த நாள்ல கூட்டிட்டு வந்து வச்சு கூடாது. உன் கூட சொந்தமான பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை கர்த்தர் 5 நாள் உலகத்தை படைத்து 6வது நாள் அவருடைய சாயலாக மனுஷனை படைத்து 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை பரிசுத்தமான பாக்கினார். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த நாளில வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாளை, சண்டேன்னா சண்டை வரக்கூடாது, சண்டேன்னா சஞ்சலம் இருக்கக்கூடாது, அந்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அழகா சொல்றார் சங்கீதக்காரன், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் மேலானது. அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது டைட்டஸ் வாய் சொல்லல, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. அன்பானவர்களே, அங்க அழகா தேவனுடைய வார்த்தை சொல்லு. சில நேரங்கள்ல நமக்கு இஷ்டமானபடி செய்யலாம் நினைப்போம், ஆனா அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். ரொம்ப முக்கியம். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தால் சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். எங்க போறான்? மோசேயின் மாமனாகிய அவனுடைய குமார்ல ஒருவனுடைய மனைவிதான் யாகேல். அந்த யாகேல் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போய் கருவாலி மரங்கள் இருக்கிற இடத்துல கூடாரம் போட்டு அங்கே அவங்க குடியிருக்கிறாங்க. அந்த வீட்டில அந்த கூடாரத்தில் இருக்கிற பெண்ணுடைய பெயர் யாகேல். இந்த யாகேல் இடத்துல இந்த சிசேரா எல்லாம் தோல்வி வந்தது, எல்லாம் போயிடுச்சு. 900 இருப்பு ரதங்களும் நொறுங்கி போயிடுச்சு. ஆனா இப்போ என்ன செய்யறாரு இந்த சிசேரான்னா, கால்நடையாய் ரதங்களை நம்பினவன், குதிரைகளை நம்பினவன்,
இப்ப எப்படி ஓடுறான்? கால்நடையாய் ஓடுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஏசாயா 43வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, 17வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சிசேரா 900 இருப்பு ரதங்களோட பாராக்கையும் தெபோராலையும் எதிர்கொள்ளுகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை எதிர்கொள்ளுகிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை தொடுகிறவன் உன் கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை எவன் தொட்டாலும் அவன் கெட்டான். உன்னை எவன் அடிச்சாலும் அவன் பட்டான். அதோட அவன் முடிஞ்சுதான் அவன் ஜோலி. அதனால்தான் தாவீது பயந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல என் கைய நீட்ட மாட்டேன்றான். இன்னைக்கு நிறைய புருஷமாருங்க வெடுக்குன்னு மனைவி மேல கைய நீட்டிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. பயங்கரமா கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க, தப்பு. மனைவி என்ன பண்றாங்க, புருஷன் மேல இருக்கிற கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறா. பிள்ளைங்க மூர்க்கமாயிடுவாங்க. ஆமா, உங்க பிள்ளைங்க ரவுடி பேபி ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம கோபத்தை யாரு மேலேயும் காட்டக்கூடாது. அதனால்தான் கர்த்தர் சொன்னாரு, உனக்கு சினம் வந்தா போய் உன் ரூம நீ சாத்திக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்துல மண்டிட்டு கதறுன்னு சொல்ற. கோபம் வந்தா பாவம் செய்யக்கூடாது. அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இன்னைக்கு சொல்றேன், தொடக்கூடாது. இங்க பாருங்க, சிசேரா ரதங்களையும் குதிரை வீரர்களையும் நம்பி வந்தான். அதையெல்லாம் புறப்பட பண்ணினவர் கர்த்தர் தான். ஆனா என்ன நடக்கிறது, ஒரு திரி அணைகிறது போல அவன் எல்லாம் அணைஞ்சு போச்சு. இப்போ தலைவர் என்ன பண்றாரு, கால்நடையா ஓடுறார். எங்க ஓடுறாரு பாருங்க. சிசேரா 17வது வசனம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிசேரா கால்நடையாய் கேனியனான, இந்த கேனியன் யாரு, மோசேயினுடைய மாமனாகிய அவனுடைய குடும்பம் வம்சம். ஏபேரின் மனைவி யாகாலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். இவன் என்ன நம்பிக்கையில வந்தான், அவங்க கேனியர் எல்லாம் விட்டு தன் சொந்த ஜனங்களை விட்டு தனியா வந்துட்டாங்க, அங்க போனா நம்ம காப்பாத்திக்கலான்னு வர்றான். அங்க யாகேலுடைய கூடாரத்திற்கு வந்தான். அப்பொழுது யாகேல் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அந்த யாபீன் என்கிற ராஜா, ஆத்சோரை ஆளுகின்ற யாபீன் என்ற ராஜாவுக்கும் கேனியனால் இருந்து அந்த இடத்துல விட்டுட்டு வந்த ஏபோரின் வீட்டாருக்கும் ஒரு சமாதானம் இருந்தது. அதை நம்பி அவன் வர்றான். யாரு, சிசேரா.
ஏன்னா நம்ம ராஜாவுக்கும் இந்த ஏபேரின் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல சமாதான உறவு இருக்குது, அங்க போய் தப்பிச்சுக்கலான்னு வர்றான். ஆனா இந்த யாகேல் யாரு? தேவனை அறிந்திருந்தவர், கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை விளங்கிக் கொண்டிருந்தவர். அவர்கள் அந்த யாகேல் குடும்பத்தோடு இருந்தாலும் அவருடைய உறவெல்லாம் தேவனோடு இருந்தது, ராஜாவோடு இருந்தது, கர்த்தரோடு இருந்தது. ஆகவே இந்த சிசேரா இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஒடுக்குகிறான் என்பதை அறிந்திருந்தார், அந்த ஏபேரும் அந்த யாகேலும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ளபடி சொல்ல போனா இந்த ஏபேரும் அவன் மனைவியாகி யாகேலும் சிசேராவுக்கு தான் உதவி செஞ்சிருக்கணும், அவனை காப்பாற்றி இருக்கணும். அப்படியல்ல, கர்த்தர் பாராக்கின் கையில ஒப்பு கொடுத்தார். தெபோராளுகிட்ட சொன்னார், உனக்கு ஜெயம் உனக்கு லபிக்காது, அந்த பேரு பிரஸ்தாபம் உனக்கு வராது, ஒரு ஸ்திரீயின் கையினாலே இந்த சிசேரா சாவான், நீ போன அனுப்புனால. அதுதான் இங்க நடக்குது. கர்த்தரோடு நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேரு அந்தரங்கத்திலே கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகள நிறைய பேரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னா அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு அண்ணன் இப்ப ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பாரு, ராஜரத்னம் சொல்லி, அவரு எட்பா டீம்னு வச்சிருந்தார். அதுல எனக்கு அரக்கோந்தில இருக்கும் போது சைக்கிள் குமார் சார் வழியா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அவருடைய மனைவி பிராமின். அவங்க இவருடைய சாட்சியை பார்த்து, அவங்க ஸ்கூல்ல டீச்சர், இவருடைய சாட்சியை பார்த்து பைபிள ஒவ்வொரு அதிகாரமா எடுத்து பிளேட்ல கட் பண்ணி ஸ்கூல் புக்ல வச்சு ரகசியமா படிச்சவங்க. நல்லா ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானசானம் பெற்றாங்க, குடும்பத்தையே வெறுத்து விட்டு அந்த ஆசிரியரை அவர்கள் திருமணம் செய்தாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா அவர் அங்க வளர்ந்து இருக்கிறார். அதுக்கு பிறகு ரொம்ப டச் இல்லை, ரொம்ப ஒரே ஒரு முறை தான் அவரை பார்த்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்படி நிறைய பேரு அந்தரங்கமா இயேசுவை நம்புகிறவர்கள் இருக்கிறார். அப்படி அந்தரங்க கிறிஸ்தவர்களாக தான் இந்த யாகேல் இருந்திருக்கணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே அவள் செய்த காரியத்தை பார்த்து நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேரு வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா மறைமுகமா தெரியாம சர்ச்சுக்கெல்லாம் போறவங்க இருக்கிறாங்க. போயிட்டு உட்கார்ந்து ஆராதனையில உட்கார்ந்து பங்கு பெற்று அக்கத்துல கூட தெரியாம புறப்பட்டு வீட்டுக்கு போயிடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கே வராம வீட்டுல உட்கார்ந்து பைபிள் படிச்சு ஜபிக்கிற அந்தரங்க கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த யாகேல் இங்க ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்கிறது. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே அப்படின்னு அர்த்தம் என்ன? யாபீனுக்கு இவங்களுக்கு ஒரு உறவு இருந்தது இல்லையா? அந்த அடிப்படையில அந்த சிசேராவை வாரும் என் ஆண்டவனே, தளபதியாரே வாரும் என்று வீட்டுக்குள்ளே அழைக்கிறார். என் அண்டையில வாரும், பயப்படாதே என்று அவனோட சொன்னால், அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றார். அவள் பால் துருத்தியை திறந்து
அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினான். இங்க ஆட்டுப்பால் மாட்டுப்பால் இல்ல, ஒட்டகப்பால். ஆமா, ஒட்டகப்பால் ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சிங்கன்னா அப்படியே ஆயாசமா தூக்கம் வந்துடும். இவ பால் துருத்தி எடுத்து அவனுக்கு கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அதை குடிக்கிறான், அப்படியே படுத்துறான். மறுபடியும் ஜமக்காலத்தினாலே மூடுறான். மூடிட்டு அப்போது அவன், நீ கூடார வாசல்ல நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றார். பின்பு ஏபேரின் மனைவியாகிய ஆகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையில சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருளை போய் தரையில புதைந்தது. அப்போது ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான். இந்த கூர்மையான கூடார ஆணி எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை காட்டுகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. சுத்தியில் எதை காட்டுகிறது? வேத வசனம். எரேமியாவிலே நீங்க படிக்கலாம். கர்த்தருடைய வசனம் சம்மட்டி, சுத்தி. இந்த கூடார ஆணி எப்பவும் கர்த்தருடைய பிள்ளைகள் கையில இருக்கு. இந்த கூடார ஆணி எப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கையில இருக்குதோ, இந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதல் எப்போ ஒரு மனுஷனுக்கு விளங்குதோ அவன் வசனத்தை கொண்டு எதையும் சாதிப்பான். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். அதுதான் நான் எப்பவும் சொல்லுவேன். நல்லா உட்கார்ந்து அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க நல்ல அந்நிய பாஷையில பேசணும். சகோதரங்க பைக்கில போகும்போதும் டங்ஸ்ல பேசிக்கிட்டே போகணும், கண்ண மூடின்னு போகக்கூடாது. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 2 அது இல்லம்மா, 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க. நீங்கள் பெற்ற அபிஷேகம் அது உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறதுன்னு ஒரு வசனம் இருக்கு. 27 17ன்னு சொல்லிட்டேன், சாரி. படிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரே உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இப்போ யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. 25 26 பாருங்க. இருபத்தி 26 படிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்
உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யாகேலை போல கூடார ஆணிய சபை கையில எடுக்கணும். குடும்ப தலைவர்கள் தலைவிகள் எடுக்கணும். கர்த்தருடைய ஆணையினால பலப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய வல்லமையினால பலப்பட்டு இருக்கணும். அந்த பலம் நமக்கு எப்படி வரும்? வசனத்தை படிக்க படிக்க வல்ல சம்மட்டியாகிய இந்த வசனத்தை நாம் படிக்க 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 நாம் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகமும் இந்த வசனமும் ஒன்றரை கலக்கும் போது, மிங்கல் ஆகும் போது நாம் பராக்கிரமசாலிகளாய் மாறுகிறோம், மகிமையானவர்களாய் மாறுகிறோம். மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை யாகேலை பயன்படுத்தினது போல சத்துருக்களின் தலைகளை உடைக்க, சாத்தானுடைய தலைகளை உடைக்க, பிசாசின் வல்லமைகளை உடைக்க கர்த்தர் நம்மை வல்லமையை பயன்படுத்துவார். ஆகவே சபை என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கட்டுகிற கர்த்தருடைய சபை. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் வல்லமையால் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் எவ்வளவு நிரம்புகிறானோ அவரால் அவன் புத்தியிலே கூர்மை இருக்கும், அறிவிலே கூர்மை இருக்கும், அவன் செயல்களிலே கூர்மை இருக்கும், தெளிவு இருக்கும், நடத்துதல் இருக்கும். எப்படி? கர்த்தருடைய வசனம் அவனுக்கு நினைப்பூட்டுவார். சோர்ந்து போயிருப்ப அவர் சொல்லுவார், மகளே நான் ஒண்ணு கூட இருக்கிறேன், இனி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீ இருப்ப. கர்த்தர் சொல்லுவார், பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நிலைப்பூட்டும் போது மழுங்கி போன நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கூறாகிவிடும். தீட்டப்பட்ட சவரகன் கட்டி போல நம்ம மாறிடும். சில இடங்களை சொல்லுவாங்க, பா அந்த பொண்ணாது கட்டி மாதிரி இருக்குதுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவ்வளவு ஜூட்டிக்கா வேலை செய்வான், சப்பையா உட்கார்ந்து இருக்க மாட்டான், ரொம்ப மைனூட்டா வேலை செய்வான். அதுதாங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் பெறாதவங்களுக்கும். அவன் கொஞ்சம் தண்ணீர் தான் கேட்டான், ஆனா அவ பாலை கொடுத்தா ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவராலே கூர்மையாக்கப்பட்ட கூடார ஆணியாக மாறும். இந்த யாகேல் சபைக்கு அடையாளம். அந்த சபையில அந்த கூடார ஆணியாகிய பரிசுத்த ஆவியானுடைய வரமும் வல்லமை இருக்கணும். ஒரு யாகேல் ஒரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் சமானம். அந்த குடும்பத்தில தேவ ஆவியானுடைய நடத்துதலும் வேத வசனத்தின் மகிமையும் இருக்கணும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அடையாளம், நான் வசனத்தினால படித்து ஆவியில நிரம்பி அந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் வல்லமை பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பான். கர்த்தர் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில யாகேலை போல நாம் மாறுவோம். நம்முடைய கையில இருக்கிற எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய வாயில இருக்கிற வசனங்கள் எல்லாம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.